கலை உலகின் திரைநாயகன், இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் நாயகனாக, தலைவனாக பொறுப்பேற்ற பிறகு அதை கொண்டாடும் விதமாக, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக நமது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை மனமாற பகிர்ந்து கொண்டோம். மிக்க இன்முகத்தோடு எங்களை வரவேற்று, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செய்கிறேன்னு சொன்ன அந்த பாசத்தை என்னால் மறக்க முடியவில்லை. அதனால தான் ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, இதை நான் வெளியே சொல்லிட்டு போகணுன்ட்டு நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கோம். ஒரு அமைதியான, ஒரு சாந்தமான ஒரு முதலமைச்சரை வேகமான ஒரு அரசியல்வாதியாக பார்த்து, ஒரு சாந்தமான முதலமைச்சராக இங்கே அவரை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்த வந்தோம். முதலாக அவர் பதவி ஏற்றிருக்காரு. அது திரையுலகத்திலிருந்து எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் வந்த உடனே நம்ம வேற ஏதாச்சும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேற எந்த விதத்திலையும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க நாங்கள் விரும்பவே இல்லை. எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. திரைப்பட இயக்குநர்கள் எல்லாரும் சேர்ந்து மனமாற வாழ்த்தத்தான் வந்தோம். மீண்டும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பதவியேற்ற இந்த நாட்டை இங்கே அமர்ந்து சட்டசபைக்குள்ள ஒரு முதலமைச்சராக அமர்ந்ததிலிருந்து நம்ம சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிகச்சிறப்பாக செயல்படுற விதத்தில் அவர் வந்த உடனே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. முக்கியமான விஷயங்கள் திருப்புமுனையை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி இந்த டாஸ்மாக், தேவையில்லாத இடங்களில் டாஸ்மாக் இருக்கிறதெல்லாம் அகற்றி ஒரு எத்தனையோ டாஸ்மாக் கடைகளை ஒரு 715 அத்தனையும் அவர் பண்ணியிருக்கார். உடனே ஆக்ஷனில் இறங்கிட்டார். ஆக்ஷன் ஹீரோன்றதை இதுலேயும் காட்டிட்டு இருக்காரு. ரெண்டாவது, அம்மா உணவகங்கள் இன்னைக்கு காலையிலே நேற்று போட்ட ஒரு திட்டம், அற்புதமான திட்டம். அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, வீட்டை விட்டு வெளியே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு காலையில் உணவுக்கும் மத்தியானம் தரமான உணவுக்கும் கடந்த அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அவர் அற்புதமாக செயல்படுத்த திருப்பி முடுக்கி விட்டிருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அவர் பிற ஆட்சியாளர்கள் நல்லது செஞ்சாங்களா கெட்டதை செஞ்சாங்கன்றத கணக்கில் எந்த நல்ல விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் அதை செய்கிறாருன்றதே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவங்க செஞ்சதை நான் ஏன் செய்யணுன்றது இதே ஒரு பெரிய பெருந்தன்மையான விஷயம். ஸோ ஆரம்பமே தொடக்கமே நன்றாக இருக்கிறது. ஒரு 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 மெச்சூர்டு பொலிட்டீஷியன் செய்ய வேண்டிய விஷயத்தை முதல் 3 நாட்களிலேயே ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவரை நம்ம வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இந்த ஆட்சி சிறப்பாக தொடர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். இன்னைக்கு காலையில் சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும்னு சொல்லி அழைச்சப்ப ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் இல்லை. சரி, நார்மலாக தான் கிளம்பி வந்தோம். எல்லாருமே நண்பர்களாக தான். இங்கே செக்ரட்டேரியட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒரு முதலமைச்சரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் பதஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அவரை உள்ளே போய் சந்தித்த பிறகு அது எல்லாமே ஒரு செகண்டில் எல்லாமே மாறி போச்சு. பழைய மாதிரி எங்களுடைய நண்பரை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் அவரை வாழ்த்துறதுக்கு தான் வந்தோம். முருகனோட அருள் அவருக்கு என்றைக்குமே இருக்கணும். மிகச்சிறப்பாக ஒரு ஆட்சியை புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இன்று திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க வந்தோம். அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு எளிமையான மனிதரா, அவர் எந்த வகையிலையும் மாறல. அவரை ஒரு நடிகனாக நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு ரசிகனாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவரை இந்த உச்சாணி கொம்புல இருக்கும்போதும் அவர் கொஞ்சமும் மாறாமல் அதே போல் எல்லாரையும் அரவணைச்சி செயல்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் தான். இது நம் தமிழகத்திற்கு மிகவும் ஒரு நல்ல முதல்வர் கிடைத்திருக்கிறார். அவரது ஆட்சி காலம் நிச்சயமாக ஒரு பொற்காலமாக அமையும். எல்லாவற்றையும் விட எங்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர் அவர். அதனால் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் தீர்ந்துவிடும் என்ற மகிழ்ச்சியோடு
அவரை வாழ்த்துகிறோம். அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து இந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக அமையும். தமிழகத்தின் வரலாற்றிலே இது பதிக்கப்படும் என்ற நம்பிக்கையை கூறி விடைபெறுகிறேன்.